இன்றைய நாளில் நாம் தியானிக்க போற வார்த்தையானது யாத்ராகமம் 6:7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நம்மளை அறிந்து கொண்ட நாளிலே நம் மேல் இருக்கிற சுமைகளை அவர் நீக்கினார் என்று. ஆனால் இன்றைய நாளும் நாம் பார்க்கிறோம், அநேக சுமைகள், சிந்தனையினாலே சுமைகள், குடும்பத்தினாலே சுமைகள், செயல்பாடினாலே சுமைகள், அல்ல கட்டப்படுகிற காரியங்களிலே சுமைகள், அல்லது பலகீனங்களினாலே சுமைகள், கெட்ட பழக்கினாலே சுமைகள், இப்படி பல சுமைகளை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்க? ஆனா ஆண்டவர் அன்றைய நாளே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சுமைகளிலிருந்து நீக்கி, உங்களை நான் சுமைகளிலிருந்து நீக்கி தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவேன். அப்படின்னா நான் உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்கள் பலகீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அடிமைத்தனம், எகிப்தியர் கொடுத்த அடிமைத்தனம் அந்த நாளில் என்ன என்றால், அவர்கள் பாரமான வேலையை கொடுத்தார். பாருங்க, ஏன்னா அந்த ராஜாக்கள் செங்கல் செய்யும் அந்த சூளையிலே வேலை செய்யும்படி, அவருக்கு கட்டுகிற அநேக காரியங்களை கட்டும்படிக்கு, பலிபீடங்களையும் அநேக காரியங்கள், அவருக்கு தேவையான காரியங்களை கட்டுமான பணிகள் செய்யும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அந்த சுமை விழுந்தது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளை அந்த சுமையிலிருந்து நீக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அந்த பாண்டேஜ், அந்த அடிமைத்தனம். அப்போ இந்த நாள்ல நமக்கு என்ன விதமான அடிமைத்தனம் யோசிச்சு பாருங்க. அடிமைத்தனத்திலிருந்து நீக்கினார், ஆனா நம்ம அடிமைத்தனத்துல இருக்கிற மாதிரி ஒரு மாயை நமக்கு இருக்கு. அதனால்தான் இயேசுவை அவர் அனுப்பி இந்த பந்தியிலே கலந்து கொண்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம அனுதினமும் நீங்கினோம் என்று நினைவு கொள்ளும்படியாக செய்ய ஆண்டவர் அனுமதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த அடிமைத்தனம், ஆத்திரமும் 1:11 வாசியுங்கள். சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் என்னும் கண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். பாத்தீங்களா? அப்போ அவர்கள் சுமையை சுமைத்து, அந்த சுமைக்கு சுமை வேலை செய்யும்படிக்கு பாரமான காரியங்களை நம்மேல் திணிக்கப்பட்டு, அதற்கு அவர்கள் கூட என்ன சூப்பர்வைசர்ஸ் மாதிரி நிறைய ஆளுங்களையும் வைத்திருந்தார்கள், நம்மளை ஆளோட்டி மாதிரி அடிக்குவதற்கும் துன்பப்படுத்துவதற்கும். ஆனால் இன்றைய நாளில் நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம். எந்த சுமையும் நமக்கு இல்லை. நமக்குள்ளே காணப்படுகிறது அவிசுவாசம் என்கிற சுமையை அன்றி வேற எந்த சுமையும் நமக்குள்ளே இல்லை. நீங்கள் நல்லா பார்க்கலாம், எதை நீங்க விசுவாசிக்கலையோ அந்த காரியம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாரமா தெரியும். ஐயோ, நான் இதை எப்படி செய்வேன், நான் இப்படி கடந்து போவேன், எனக்கு எப்படி இது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இன்னைக்கு சுமை எப்படி வருகிறது? அவிசுவாசத்தினால் மாத்திரம்தான் சுமை நடக்கிறது. ஆனால் அவர் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, யுத்தம் என்னுடையது. என்ன சொல்கிறார்? அந்த யாத்திராமம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ யாத்திராமம் 3:8, 14, 17 வாசிங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்போ he keeps his will upon us. அதாவது தேவன் தன்னுடைய ஜனங்கள் மேல் தான் எங்கு கொண்டு போக வேண்டும், எங்கு கொண்டு போனால் அவர்கள் விசாலமான இடத்தில் இருப்பார்கள், சுகமாய் இருப்பார்கள், சந்தோஷமாய் இருப்பார்கள், சந்ததியோடு இருப்பார்கள் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அடிமைத்தனமாய் இருந்த அன்றைய நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல சுகமாய் இருக்கிற ஜனம், அதாவது எபேசியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடமாகிய இவர்கள் எல்லாம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் தங்கள் ஜீவனை நடத்தி கொண்டிருந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே, அந்த இடத்திலே நான் உங்களை கொண்டு செல்வேன் என்று சொல்லுகிறார். விசாலமான தேசத்திலே அவர் கொண்டு போய் விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர் நம்மளை விட்டு இருக்க நலமும் விசாலம், அதற்கு தேவன் இருக்கிறவராயே இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, அவர் விசாலமான இடத்தில் நடத்தி
கொண்டு வந்து நம்மளை சேர்த்திருக்கிறார். அப்படிதானே? விசாலமான இடத்துல தானே இருக்கோம். விசாலமான இடத்துல தானே இருக்கோம். ஆமா, ஏன் விசாலமான இடத்துல இருக்குன்னா, நீங்கள் என்று நான் சொல்லாமல் நாங்கள் என்றே சொல்லுவோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றால், நம் எண்ணத்தின்படி வாழ்கிறோம். நான் குறுகி இருக்கிறேன், நான் இப்படிதான் இருக்கிறேன், நான் இன்னும் விடுதலை அடையவில்லை, எனக்குள்ளே சுகவீனம் இருக்கிறது, இன்னும் நான் சுகப்படவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். என்னை கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார், அவர் உயிர்த்ததினாலே என்னை விடுதலை ஆக்கினார், அவருடைய இரத்தத்தினாலே என்னை விடுதலை ஆக்கினார் என்று நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் இன்றைய நாளே நீங்கள் அவர் இருக்கிறவராயே இருக்கிறார் என்று, கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு செல்வேன் என்று கொண்டு விட்ட அந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்திலே இன்றைய நாளில் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, என் சிந்தனையினாலே, நான் விசுவாசத்தினாலே நான் பிடிபட்டு இருக்கிறேனா, அல்லது எனக்கு விசுவாசம் இல்லை, என்னுடைய சிந்தனை என்னை குறுகி இருக்கிறது, இப்படிப்பட்ட காலத்தினாலே நான் பிடிபட்டு இருக்கிறேனா என்று ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய வளர்ச்சி எங்க இருக்குதுன்னா, நம்ம சிந்தனையில இருக்கு. If you feel, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அவங்க இருக்கிற ஸ்தானத்துல அதை எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் ஆசீர்வாதமா இருக்கேன், நான் செல்வந்தனா இருக்கிறேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். This is the way you expose to people. அதாவது அதை காட்டும் பொழுது மாத்திரம்தான் அது நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறீன்ற நீங்க உறுதிப்பாடு, உங்களுக்குள்ளே அது உறுதிப்பாடு. அப்படிதானே? இல்ல, நான் இப்படியே தான் நுழைஞ்ச மாதிரி தான் வருவேன், நான் இப்படியே தான் நுழைஞ்சு இருக்கிறேன், இல்ல என்ன கர்த்தர் இன்னும், அது நமக்கு இருக்கு. நமக்கு ஒரு இப்படி போனா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனோம்னு ஒரு விருப்பம், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனோம்னு ஒரு விருப்பம் இருக்கு. இப்படியே நம்ம ஒரு டார்கெட் நம்ம வச்சிருப்போம். பட் ஆண்டவர் அவர் சொல்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். Is already in the process. இறங்கினேன், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் அப்படிதான் உங்களை வழிநடத்துறேன் அப்படின்னு சொல்றேன். புரியுதுங்களா? அப்போ நமக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனமான எண்ணங்கள் என்ன? இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா, நமக்கு கெட்ட பழக்கம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் விசுவாசிக்கிறேன் யாருக்கும் கெட்ட பழக்கம் இல்லை. We are not having any bondage towards the world, இல்லையா? அப்படி நான் விசுவாசிக்கிறேன். அப்படின்னா நம்மளுடைய நம்ம நினைத்த அளவுக்கு அல்லது கர்த்தர் இறங்கின அளவுக்கு நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நாம் ஏன் காணாமல் இருக்கிறோம்? நாம் ஏன் அந்த இடத்தில் போகாமல் இருக்கிறோம்? ஏன் இன்னும் அந்த இடத்தில் கிட்டி சேராமல் இருக்கிறோம்? சொல்லுங்க. ஆமென். நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்படும்படியாய், விசுவாசிக்கும்படியாய், அந்த இடத்துல சேரும்படிக்கு விசுவாசம். நான் போற டெஸ்டினேஷன் எனக்கு தெரியும், நான் போற வழி எனக்கு தெரியும், பட் we are not reached the destination. அப்படிதானே கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு. ஆமான்னு சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல இருந்திருக்கணுமே, நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? நான் டெய்லி கேட்பேன், கர்த்தாவே நீ எத்தனை ப்ராமிஸ் கொடுத்தீங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஆலயத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இடத்தெல்லாம் காட்டினீங்களே, எல்லாம் பண்ணீங்களே, ஆனா we have not reached it. we have not reached it. என் விசுவாசம் பலகீனமா இருக்கிறதா? ஆனா இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப தோணுது, yes we are going to reach very soon. Hallelujah. நிச்சயமாக அந்த இடத்துல போய்விட்டேன் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது. இதுதான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்க. நான் அந்த இடத்துல சேர்ந்து விடுவேன். ஒரு பரீட்சை எடுக்கிற பிள்ளையான அவன் நான் டிஸ்டிங்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாதான் அவன் 80க்கு மேல வாங்க முடியும். இல்ல 80க்கு கீழே பரவாயில்ல, பாஸ் ஆனா போதும். நான் கர்த்தர் என்னை இறங்கினேன், நான் அவர்களை அந்த கானான் தேசத்தில் சேர்க்கும்படி இறங்கினேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த கானான் தேசத்துக்கு போய் நாம் சேராதபடிக்கு எது நமக்கு தடையா இருக்கிறது? நம் சிந்தனை தடையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய செயல்படுத்த முடியாத சிந்தனை, அவிசுவாசம் நமக்கு தடையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதிசயம் 9:6, ஏசாயா 9:6, நமக்காக செயல்படுத்தும்படியாய் ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரனை கொடுக்கப்பட்டு
அடுத்தது அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கிறது. He knows all what God's plan is. கர்த்தத்துவம்னா கர்த்தருடைய பிதாவினுடைய எல்லா சித்தமும் அவர் அறிந்தவராய் இருந்தார். அது அவர் மேல் தோளின் மேல் இருக்கிறதா, பார சுமையாய் இருக்கிறதா. ஒவ்வொருத்தரையும் குறித்து அவர் சித்தம் கொண்டவராய் என்ன பண்றாரு, அவர் தோளின் மேல் இருக்கிறது இந்த பாரம். ஹல்லேலூயா. நம்மளை குறித்ததான எண்ணம், நம்மளை குறித்ததான சித்தம், நம்மளை குறித்ததான திட்டங்கள் அவர் தோளின் மேல் பாரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் எது தடையா இருக்கிறது? We are not able to travel along with him. Hallelujah. அவரோடு கூட பயணம் செய்ய நமக்கு முடியாததாய் இருக்கிறது. அவருடைய விசுவாசத்துக்கு ஏத்தவால அவருடைய பிதாவின் சித்தம் நமக்கு செயல்படுத்த முடியாத அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? அவர் முன்னாடி போனா நம்ம பின்னாடி இருக்கோம். Hallelujah. அப்படிதானேங்க? அப்படிதானேங்க? அப்படிதான் ஒத்துக்கிட்டீங்கன்னா இன்னையில இருந்து கர்த்தத்துவம் இப்படி அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, we are always late. அவருடைய திட்டம் இப்படி இருக்கிறது என்றால் அந்த திட்டத்துக்கு பின்னாடி நாம் காணப்படுகிறோம். அவருடைய செயல்பாடு நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிறார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. பாருங்க, அதிசயமானவர், அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவர். நாம் நினைக்கிற காரியங்கள் அல்ல. ஆலோசனை நம்மளுடையதா இருக்கலாம், ஆனால் அவர் சொல்கிறார் அவருடைய ஆலோசனையின் படி. அதனால்தான் அவர் சொல்கிறார், நான் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். I can do anything in this world. Not as you think, but as I am thinking. அப்படின்றார். உன்னுடைய நீ நினைக்கிறபடி அல்ல, நான் நினைக்கிறபடி உங்களை வழிநடத்துவேன் அப்படிங்கிறார். ஆனா நமக்கு அவருடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை குறித்ததான எண்ணங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் சித்தம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் சொல்லுகிறார், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப இதையே நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். அவருடைய ஆலோசனைப்படி நடந்தால் வல்லமையுள்ள தேவன், அவரால் செயல்படுத்த முடியாத எந்த காரியமே இல்லை. அவர் செயல்படுத்த வல்லவராக இருக்கார். நித்திய பிதா, even if it is late, he will make it, because அவர் நித்திய பிதா. அவருடைய சித்தம் even it is late, ஐயோ இப்ப நடந்திருக்கணுமே அப்படின்னு நீங்க நினைச்சா இல்ல, இன்னும் நடக்க. ஏன்னா அவர் நித்திய பிதா. அவர் செயல்படுத்த எந்த நேரத்தில் வேணாலும் அவர் செயல்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சமாதான பிரபு, எல்லாவற்றிலும் அவர் நம்மளை சமாதானத்திலேயே கடந்து போகும்படியாய் அந்த இடத்திலே அவர் நிறுத்தி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா 15:16. எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். I believed it, I trusted it. நான் அதை விசுவாசித்தேன், அதை நான் நம்புகிறேன், நான் அதன்படி செயல்படுத்துகிறேன் அப்படின்னு எரேமியா சொல்கிறார். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த வார்த்தை உட்கொண்ட உடனே, அதை ஏற்றுக்கொண்ட உடனே, அதை விசுவாசித்த உடனே அது மகிழ்ச்சியா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. We are already in the hands of God. அப்படினா அவர் நினைக்கிற காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து கடந்து செல்லுங்கள். இன்னைக்கு நான் அநேகரை எப்படி காண்கிறேன் என்றால், அவருடைய சித்தம் நம்புகிறீங்க, ஆனாலும் என் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறீங்க. ஆனா எப்படி கேட்கணும்னா, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, அதன்படி எனக்கு எண்ணங்களை தாரும். ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? ஏன் இன்னைக்கு நம்ம வழி மாறி போகிறோம், வழி தடமாறி போகிறோம், ஏன் லேட் ஆகுது அப்படின்னா, அவருடைய சித்தத்தை அறிந்து, அதாவது his will upon us கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. எங்க சொல்லுங்க, இப்படி இருக்குதா உங்களுக்கு? எப்பாதும் பைபிள் படிக்கும்போது எனக்கு தெரியல. டெய்லியும் பைபிள் படிக்கிறவங்க ஃபியூன்னு நினைக்கிறேன். டெய்லி படிக்கிறவங்க அனுகிரகம் உள்ளவர்கள், ஆசீர்வாதமானவர்கள். ஒன்று மட்டும் சொல்றேன், நடுவில் கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கும். டோன்ட் கெட் இன்டு தி கன்ஃபியூஷன்ஸ். அப்போ அவர் சொல்லுகிறார், எரேமியா சொல்றாரு பாருங்க, எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த நாமம் என்றால் என்ன? ஏசாயால ஒரு வசனம் இருக்கிறது. நாமம் வெளிப்படுத்தல் விசேஷத்துல நாமம் என்றால் என்ன? வாசிங்க. அவருடைய நாமம் என்றால் என்ன? அதிசயமானவர், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர். ஆனா வெளிப்படுத்தல் விசேஷத்துல அவர் நாமம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அவருடைய நாமம் என்பது என்னன்னா, வார்த்தை என்பதே. கர்த்தருடைய வார்த்தை தான் அவருடைய நாமம். இதை தரித்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுதுங்களா? இந்த வார்த்தை இல்லைன்னா உங்களுக்கு லீடிங் இருக்காது. இன்னைக்கு அநேக தடுமாற்றம்னா ஒன்ன கர்த்தருக்கு சித்தமா செய்வோம், என்னென்ன பார்த்தா நம்மளுடைய செயல்பாடுக்குள்ள வந்துடும். நம்மளுடைய செயல்பாடு, என்னுடைய விருப்பம், எனக்கு பிடிச்சதானே, எனக்கு பிடிக்கும் தானே, ஆசை, விருப்பம் வேறே, ஆசை, எனக்கு ஆசை, அந்த ஆசையை இருக்கக்கூடாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த நாமம், அந்த தேவனுடைய வார்த்தையினாலே நம்மளுடைய விருப்பங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமா நீங்க விருப்பம், இன்னொரு வசனம் இருக்குதானே சங்கீதத்துல, மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற தேவன். புரிஞ்சுங்களா? மன ஆசையின்படி தந்தருள தேவன் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? மன விருப்பத்தின்படி. அப்ப விருப்பம் என்பது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பா இருக்க வேண்டும். அதுல எஸ் இட் இஸ் சாங்ஷன்ட்னு சொல்ற மாதிரி இருக்கணும். நீ ஆசைப்படுற அந்த விஷயம் கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்க வேண்டும். நீ விருப்பப்படுற காரியம் இந்த வார்த்தையிலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கேட்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் சொல்ற, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அப்ப இதுல எது நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறோம்? ஐஸ்வர்யமும் கனமும், கனமும் நிலையான பொருள், வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாம் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஆனா இது முதல் மூணு வாங்கணும்னா இந்த நீதியில இருக்கணும். அதான் ரகசியம். அதனாலதான் அதை கடைசியா போட்டார், ரொம்ப லீஸ்ட்ன்ற மாதிரி காட்டுற மாதிரி. ஆனா அதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். ஆனா இந்த மூணும் பெற்றுக்கொள்ள நீதியில நீ இருக்க வேண்டும். ஆனா அந்த நீதியை அவர் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அதான் ரகசியம். அதான் கர்த்தருடைய நாமம். அதான் ரகசியம். அதுதான் அவர் சொன்னார் ஏசாயா 11:2ல, உணர்வும் அடையும் ஆவியையும், என்னது, ஞானமும் அதை உணர்வும். அப்போ அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற மறைந்த காரியங்களை நீ உணர வேண்டும் என்றால் நீ இந்த வசனத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது உன் மன விருப்பத்தை அவர் வெளிப்படையாக செயல்படுத்துவார். புரிஞ்சுதுங்களா? அப்போ உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன், நான் அதை நம்பினேன், நான் அதை விசுவாசித்தேன், அதை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் அதை செயல்படுத்துவேன். இன்றைய நாளில் நாம் எடுக்கப்படுற பொருந்தனே அதான். ஆண்டவரே, நான் எந்த வார்த்தையை கேட்டாலும் அதை நான் உட்கொள்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், அதன்படி நான் செயல்படுத்துவேன். நியூலி மேரிட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் கோயிங் டு லிவ் ஹாப்பிலி, அந்த வசனம் உங்கள் இருதயத்திலே இருக்க வேண்டும். மனைவியானவள் இதை சொல்லி தர வேண்டும். புருஷன் அல்ல, மனைவியானவள் சொல்ல வேண்டும் புருஷனிடம், அப்பா இந்த வசனம் இருக்கு, அதனால இதை செய்யாதீங்க. மனைவிதான் அதே. அப்ப அதனால்தான் ஆலோசனை புத்தி உள்ள தன் வீட்டை கட்டுகிறார். புரியுதுங்களா? அப்போ அந்த வார்த்தையை நாம் பற்றி கொண்டு அதில் என்ன இருக்கிறது? சந்தோஷம் இருக்கிறது. சந்தோஷம் என்னங்க, மகிழ்ச்சி என்னங்க, அதை சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காருங்க. வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. எப்படி சொல்றாரு பாருங்க. சந்தோஷம் என்ன, மகிழ்ச்சி என்ன? ஒரு நல்ல கேப்ரிஸ் சாக்லேட் சாப்பிடும்போது மகிழ்ச்சி இல்லையா? அப்படித்தானே? சந்தோஷம்ன்றது நம்ம நினைக்கிற வாழ்வை நாம் வாழும் பொழுது. புரிஞ்சுதுங்களா? சத்தமா சொல்லுங்க. எது மகிழ்ச்சி? மகிழ்ச்சியா சந்தோஷமா? ஆமா, பாத்தீங்களா எவ்வளவு அருமையான காரியம். அப்போ எரேமியா பாருங்க, அவர் ஒரு தீர்க்க தரிசிங்க. ரொம்ப சாதாரணமா வாழ்க்கையை வாழுகிற ஒரு சாதாரண தீர்க்கதரிசி. நீங்க அந்த எரேமியா வாசிச்சீங்கன்னா தெரியும். அவர் முதல்ல என்ன தெரியுமா சொல்லுங்க, உங்களோட வார்த்தை நான் சொல்றேன், எனக்கு சொந்த வீடு தாங்க, அப்பதான் நான் சொல்வேன்ற. ஒன்னு ஆண்டவர் அவருக்கு சொந்த வீடை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் உரைக்கிறார். நீங்க அந்த எரேமியா வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, நீ எனக்கு சொந்த வீடு தாங்க, எனக்கு தந்தாதான் நான் நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுவேன்றார்.
ஒன்னு ஆண்டவர் அவருக்கு ஒரு சொந்த வீடை கொடுக்கிறார். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எரேமியா அவருடைய தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார். வாசிங்க, வேத வசனத்தை வாசிங்க. அதுதான் உங்களுக்கு என்னது? பாதைக்கு தீபமும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. பாதைக்கு தீபம். எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்தில் மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேலைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. என் தேவ ஜனமே, உங்களுக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதையிலே வெளிச்சமாய் நடக்கிற அந்த பாதை உங்கள் கண்ணில் தெரிய வேண்டும். அது தெரிஞ்சு நடக்க வேண்டும். அப்போ சும்மா ஒரு don't show that you are a Christian. Enjoy your Christianity life. புரிஞ்சது இல்ல? நெவர் ஷோ இதை நான் பெரிய நல்ல கிறிஸ்டியன் காட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த வாழ்க்கையிலே, அருமையான அந்த வாழ்க்கையிலே அழகாக அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறபடினால அந்த வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நாமம் நம்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே தந்திருக்கிறார். வார்த்தையை உணர்ற அளவுக்கு உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்வடைந்து கொள்ளுங்கள், நிதானிங்கள். வாழ்க்கையில நிதானத்துக்கு வாங்க. பதட்டமா இருக்காதீங்க. அந்த வெப்ராணம் வேண்டாம், அந்த பதட்டம் நிதானிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவார். அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்லுங்கள். எல்லாவற்றையும் வெற்றியை காண்பீர்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் வீட்டில் இருக்கிற ஊழியக்காரையும் அநேகர் வராதவர்களையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.